இது ஒரு வித்தியாசமான நீயா நானா அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். இது மனதோடு பேசும் ஒரு நீயா நானா. முதல் முறையாக தலைப்பில்லாத ஒரு நீயா நானா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சாரி ஃபார் அகைன்ஸ் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. முதல் முறையாக தலைப்பில்லாத ஒரு நீயா நானா. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த பக்கம் ஒரு 30 வயதுக்கு மேற்பட்ட வயதை கொண்ட ஆண்கள் இருக்காங்க. இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு 30 வயது பெண்கள் இருக்கிறார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ எடிட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? உண்மையா நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கேன், இல்லை நல்லா இல்லை. நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. ஒர்க்கிங் as a பிரின்சிபல். ஆனால் பிரின்சிபல் இல்லாமல் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணணும்னு சில கட்டாயத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நல்லா இருக்கேன் சார், ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கேன். குடும்பத்தை பார்த்தா நல்லா இருக்கு, ஆனால் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. என்னமாடா நீ இருப்போமா இல்லையா, நாளைக்கு என்ன சுச்சுவேஷன் தெரியாமல் இருக்கு. அதனால பயங்கர கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் சார். நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா வேலை செய்கிறேன், வாழ்க்கை நிம்மதியாக போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு சார். எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. நல்லா இருக்கேங்கிறத யாரோ ஒருத்தட்ட ஏதோ ஒரு வடிவத்தில் சொல்ல வேண்டிய ஒரு அழுத்தம் இருக்கனால நல்லா இருக்குன்னா இல்லையான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சாதாரணமாக கேட்கலாம். சாதாரணமாக சொன்னால் போதும். சார் உண்மையை சொல்லணும்னா தெரியல. என் ஏஜில் இருக்கீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறப்ப ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே தான் பேசுவோம். பட் ஆனால் அது பேசி முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகும் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன் சார். படித்து டிகிரி முடித்ததும் கவர்மெண்ட் வேலை வாங்கினேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா பார்த்துக்கிறேன். சங்க இலக்கியங்கள் படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மூஞ்சி ஒரு மாதிரி ப்ளஸ் ஆயிடுது. ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கேன், நல்லா தான் இருக்கேன். லைட்டா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியாது, சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ ஒரு கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வெள்ளன்னு சொல்ல முடியாது சார். 100% நல்லா இருக்கேன். ஏன்னா உலகம் என்னை பற்றி என்ன நினைக்குதுன்னு பற்றிலாம் நான் யோசிக்கல. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பட் ஆனால் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனாலேயே நிறைய ப்ரெஷரும் இருக்குது. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. போட்டு சாவடிச்சிருவாங்க சார். பட் ஹேண்ட்லிங் திஸ் people are kind difficult. படுத்துறாயா படுத்துறா. எங்கெல்லாம் உள்ளூர மகிழ்ச்சி இருக்கிறது. பிடிச்ச பாட்டு கேட்டாலே உள்ளூர மகிழ்ச்சி வந்துடும் சார். என்ன பாட்டு கேட்குறப்பெல்லாம் திரும்ப திரும்ப கேட்பீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நம்ம பழைய மினிபஸ் பாட்டு எது கேட்டாலும் மனசு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்லக்கிளி அந்த பாட்டு. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்லக்கிளியே. அப்புறம் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி. நான் 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கேன், நான் சும்மா உட்காந்துருப்பேன். அது எனக்கு பயங்கரமான உற்சாகத்தை கொடுக்குது. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. நான் சும்மா உட்காந்துருப்பேன் 1 மணி நேரம். அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இருப்பேன். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், சும்மா ஒய்ஃபை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஹாப்பி சார். 2 பேரும் மாற்றி மாற்றி கேப்பே விடுறதில்ல. எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி குரூப் இருக்குது, கசின் சிஸ்டர் எல்லாருமே இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் கலாய்ப்போம் சார். என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண. அதுவும் எப்படின்னா, இப்போ ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணால் போதும், எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரே அடி தான். அது வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருக்கு. ஒன்லி குக்கிங் இந்த ஹோம். இன்னைக்கு வந்து பன்னீர் 65 வச்சோன்னே டேஸ்ட் பண்ணோன்னே வித்தியாசமாக டேஸ்ட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. எனக்கும் சரி என் ஒய்ஃப்க்கும் சரி சிங்கிள் பேரண்ட் தான் சின்ன வயசுலேருந்தே. ப்ளஸ் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது. ஐயோ பாவம். பொண்ணு பையன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அக்கா தம்பி பாசம் அப்படிங்கிற கண் முன்னாடி பார்க்கும்போது எனக்கு அந்த உள்ளூர மகிழ்ச்சி வருது. ஐயோ இது நல்லா இருக்கு. அதாவது சும்மா இருக்கிறது சந்தோஷமா இருக்குது சார். எப்பயுமெல்லாம் இருக்க முடியாது. நான் கண்டிப்பாக அந்த அளவுக்கு லக்ஸுரியஸ் இல்லை. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். பட் சும்மா இருக்கும்போது இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த கம்பல்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் போயிடும். அந்த மொமெண்ட்டில் ஒரு ஹாப்பினஸ் எமர்ஜ் ஆகுது எனக்கு. இப்போ நீங்கள் பேசணும், அந்த பேசணும்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பல்ஷன் கூட இல்லாமல் இருக்குது, சந்தோஷமாக தான் மனம் கொஞ்சம் எங்கெங்கே போகும் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் பிறக்கும். ஸோ அதுவும் ஒரு அழகான விஷயம். இல்லை புரியல. சும்மா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சும்மா இருக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சுல. சரி, வீட்டு வேலையை முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது அப்பாடா அப்படின்னு போய் கொஞ்ச நேரம் போய் தூங்குவேன். அப்போ அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அங்கே எதிர உட்காந்துருக்கிறது என் பையன் தான். சூப்பராக சமைப்பான், நானும் ஒரு அளவுக்கு சமைப்பேன். யார் சார் வரே? இவரை தெரியல.
எங்க 2 பேரோட பாஸ்ட் டைம் என்னன்னா, இன்னைக்கு நீ என்ன சமைச்சா, நான் என்ன சமைச்சேன், உன் பொண்டாட்டி என்ன சொன்னா, பிளேட் காலியாச்சா, குக்கர் காலி ஆயிருச்சா. மொத்தத்தோறும் காலியாகி ஒத்தத்தோறு தான் இருக்கு. ஒரு பருக்கையா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பையன்கிட்ட அப்பா அவர் மனைவி மருமக பத்தியே காசி பண்றது. மாட்டிக்கிட்டியா அவ எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா? இல்ல காசிப் தான். அப்புறம் அதாவது சந்தோஷமான காசிப்பா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நான் வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் சார். 3 மாதம் தான் ஆகுது மேரேஜ் முடிஞ்சு. அவங்க டே ஷிஃப்ட்டில் இருக்காங்க. ஏன் ஏக்கம் என்னன்னா, எனக்கு ஒரு டே ஷிஃப்ட் கிடைக்காதா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் தூங்கி எந்திக்கும் போது அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, திரும்பி ஆஃபீஸ் முடிச்சாலுமே அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கான டைம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை சார். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. எனக்கு வயசு 39. இது வரைக்கும் நான் காதலிக்கப்பட்டதே இல்லை. நான் காதலிச்சிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் காதலிக்கப்பட்டதே இல்லை. காதலிக்கப்படாத ஆண்மனம் எப்படி இருக்கும்? அது ஒரு அதை விட பெரிய ஏமாற்றமாக எனக்கு பெருசாக இருந்தல. அந்த வழியே தாக்கிட்ட இதெல்லாம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ஹெக்டிக் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு பிரேக் எடுக்கணும் ஏக்கம் இன்னும் ஏக்கமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஒரு லாங் பிரேக் எடுத்தால் என்னெல்லாம் பண்ணுவீங்க? அப்படி கேளு. ஒய்ஃப் வீடு பெங்களூர் இருக்குது. அங்கே போனால் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வருது. இங்கே ஊரில் ஒரு 2 நாள் சும்மா இருக்கிறது, எதுவுமே பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறது. பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. பெற்றோர்களோட இழப்பு தான் சார். அவங்களுடைய இருப்பு இல்லையேங்கிறது ஒரு பெரிய ஏக்கமாக இருக்குது. உள்ளூர இருக்கிற எப்போதும் மனசுக்குள்ள இருக்க ஏக்கம் என்ன? பலது இருக்குதே, எதை சொல்றது? எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டியான்னு கேட்டாலே எனக்கு அது பெரிய விஷயந்தான். நான் ஞாபகப்படுத்தி விடுவேன், ஆனால் அவர் மறந்துடுவேன். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. நான் கெட்டவரெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் ஞாபகப்படுத்துவேன். ஃபோன் பண்ணி நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன்ல, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 2 நாள் வருது, 3 நாள் மறந்துடுறேன்னு. பரவாயில்லைங்க, இதெல்லாம் நம்ம பழக்கமாயிடுச்சு. என்னால் புரிஞ்சுக்க முடியுது, பட்டு இன்னும் கஷ்டமாக தான் இருக்கு. அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஏக்கம். நான் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது யாருமே இல்லாதப்ப அந்த டேப் சத்தம் கூட நமக்கு டொப்பு டொப்புன்னு கேட்கும். அமைதியாகுது, ரொம்ப ரொம்ப அமைதியாகுது. நான் நல்லாவே சமைக்கலன்னே வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி என்ன சாம்பாரில் உப்பு போடல, கத்திரிக்காய் எப்படி செஞ்ச அப்படி கேட்கலாம். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதில் முதல் விஷயம் இது. இப்போ கூட நல்லா இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல, ஏன்னே தெரில. நான் கடைசியாக போய் ஹாப்பியாக இருந்தேனே தெரில. உனக்கு என்ன பிரச்சனை, நல்லா இருக்கியா? யார் கேட்கல. என்னால் வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியல ஒரு 10 வருஷமாக. எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, சாப்பிடுங்க. டெய்லியுமே என்ன சாப்பிட்றதுனே தெரியல, ஆர்டர் பண்ணுறதுனாலையோ. இப்போ என்ன சாப்பிட்றது, 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்றதா? சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. கொஷன் இல்லாத ஒரு டே, எதுக்கு ஏன் பண்ணேன் அப்படின்னு. ஸோ கேள்வி இல்லாத ஒரு நாள் தான் உங்கள் ஏக்கம். ஆமாம், கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றது தான் கஷ்டம். சொல்லி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ஏஐ கிட்ட உங்கள் கேட்ட வியடான கேள்வி என்ன? ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த கேள்வியை சொல்ல முடியாது, பட் ஆனால் எல்லாமே ஏஐ கூட தான் பண்ணுறேன். ஐ மீன் எல்லா லைஃப் டெசிஷன்ஸும் ஏஐ தான் எடுக்குது. அப்படி விவரமா சொல்லு. நான் கரெக்டாக தான் பண்ணேன்னு அந்த ஏஐ சொல்ற வரைக்கும், அது வரைக்கும் ஐ வில் பி ஃபைட்டிங் வித் ஏஐ. அது இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா நல்லது. அதை ஹர்ட் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னா அதை விட ஜாஸ்தியாக அவங்கள ஹர்ட் பண்ணி ஒரு மாதிரி கிரட்ஜ் உள்ள வச்சுக்கிறது. அதுக்கப்புறமா சைலண்ட் ஆயிடுறேன். கோர் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் ஹாப்பியா இருக்காங்களா எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை தலைப்புகளை உள்ள வச்சோம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.